சாயப்பாவை கும்பிட்றத நிறுத்திட்டிங்கன்னா துன்பங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். இதை புரியாமல் தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எது நடந்தாலும் சாதகமாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீங்கன்றதுக்காக அது பாதகம் கிடையாது. இதுதான் சாதகமாக மாறப்போகுது. எப்படி மாறும்னு யோசிக்கிறீங்களா? இதில் ஒரு பலமான ஒரு பதிவு இதில் இருக்குது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்திலையும் அன்பே சாய் வரும். இதுவும் ஒரு சாயப்பா மூலமாக பேசுனது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் ஏகப்பட்டது இருக்குது. இங்கே அறுவடைன்றது அமோகமாக இருக்குது. இங்கே விளைச்சல் ஜாஸ்தி. யாரும் உங்களை எந்த இடத்துலையும் காயப்படுத்தாமல் வாழ முடியுன்றத அன்பே சாயில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். கடவுள்கிட்ட பழகக்கூடிய பழக்கம் இது வரைக்கும் நீங்கள் பழகலை, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பழகிருக்கீங்க. பல விஷயங்கள் நமக்கு ஏகப்பட்டது மறைஞ்சு இருக்குது. அதை எல்லாத்தையும் அன்பே சாய் மூலமாக வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான முகாந்திரம்தான் இந்த பதிவு. ஸோ பயம் அப்படின்றத தாண்டி வாழ முடியும் அப்படின்றதை கேளுங்க. இதில் 3 வாக்கு தத்துவம் இருக்குது. அதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு விஷயத்தையும் சாயப்பா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காருன்றதை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்ற இடத்துல நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சாயப்பா என்ன நினைக்கிறாரு? நீங்கள் கேட்ட அத்தனையும் அவர் தர தயாராக இருக்காரா இல்லையா? அட்லீஸ்ட் நீங்கள் பேசுனதை கேட்கறதாவது அவர் செஞ்சாரா? இதையெல்லாம் பல பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் நியாயமானது. ஏன்னா நாம் மனுஷங்க கிட்ட தான் பழகியிருக்கோம். அப்புறம் சில விலங்கினத்தில் பழகியிருக்கோம். நாய், பூனை, சம்டைம்ஸ் பேய் பிசாசு. பேய் பிசாசு நம்ம கூடவே இருக்கே, மனசு தானே. அப்போ நாம் சில விலங்குகிட்டையும் பழகியிருக்கோம், மனுஷங்க கிட்டையும் பழகியிருக்கோம். ஆனால் கடவுள்கிட்ட பழகியிருக்கோமா அப்படின்றது தான் பெரிய கேள்வி. அப்போ கடவுள்கிட்ட பழகி இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். அப்போ கடவுள்கிட்ட யாருமே பழகலையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பழகி இருக்கோம், ஆனால் அது கடவுள் தானான்றது தெரியாமல் இருக்குது. என்னைக்கெல்லாம் நம்மளோட மனசில் ஒரு இருள் இருக்குதோ அன்னைக்கு நாம் கடும் துக்கத்துக்கு ஆளாகிறோம். அப்போ கடவுள்கிட்ட நீங்கள் பழகி இருந்தீங்கன்னா அந்த இருள் வெளிச்சமாக மாறும். நான் சொல்கிறது ஒரு போலியான விஷயத்தை இல்லை, ஒரு கற்பனையான விஷயத்தையும் இல்லை. நான் சொல்கிறது 100% முற்றிலும்
உண்மையான விஷயந்தான். மனுஷன் கடவுள்கிட்ட பழகி இருந்தோம், இது கடவுள்கிட்ட தான் பழகி இருக்கோமான்றது தெரியல. இப்போ இந்த பதிவின் மூலமாக நீங்கள் கடவுள்கிட்ட எவ்வளவு தூரம் பழகிருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமானதா இல்லையா? உங்களுக்கு தேவையானதா இல்லையா? அப்போ இருள் சூடும்போது, துன்பம் சூடும்போது நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க, அதை எப்படி மாற்றணுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பணுமா இல்லையா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளுடைய உண்மை என்னன்றது புரியும். இன்னும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதால தான் நாம் திரும்ப திரும்ப துன்பம் அப்படின்ற ஒரு பெரும் கடலில் சூழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டோம், நம்ம திரும்பி வர முடியல. ஆனால் இப்போ சாயப்பா என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, இப்போது என்ன மனதார அழையுங்கள், நான் உங்களிடம் வந்து உதவுவேன்னு சொல்கிறார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புகிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு இன்னும் நம்பிக்கை தேவைப்படுதுன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விட ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பாடம் முக்கியம். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறவங்க வாழ்க்கையில் இருள் வந்தால் கூட அது வெளிச்சத்துக்கு உண்டான வழியாக தான் இருக்கும் அப்படின்ற நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தெரிஞ்சிக்காததை இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிக்கல, அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு நல்லது. அப்போ தானே நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஒரே இடத்துல நிற்க முடியாது. ஏன்னா இது வேறு இடம், நம்ம போகிற இடமும் வேறு. வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் துன்பத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களே இல்லை. அதிர்ச்சி ஆகுறீங்களா? ஆகிறது தப்பே இல்லை. நீங்கள் துன்பத்தில் வாழக்கூடிய மனுஷங்களே இல்லை. நீங்கள் இன்பத்தில் தான் வாழ்ந்திருக்கணும். நீங்கள் வெற்றி அடைந்தவர்களாக தான் இருக்கணும். அப்போ ஏன் தோல்விகள் வந்தது, எதற்கு தோல்விகள் வந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல விஷயத்தை நம்ம பேச போகிறோம். 1 2 இல்லை, எல்லாத்தையும் இதனோட ரிலேட்டடாக பேச போகிறோம். யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இதில் பேச தான் போகிறோம். இன்றைக்கி ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். ஒரு அம்மா வந்து எனக்கு ஆடியோ பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோவை நான் கேட்டேன். அப்போது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அடி மேலே அடி. எனக்கு கணவர் இல்லை, கணவர் இறந்து 5 வருஷம் ஆகுது. வீடு ஏலத்துக்கு வருது. என்னோட குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களும் இன்னும் வேலைக்கு போகலை. அப்போ ஏலத்துக்கு வருது, நோட்டீஸ் ஒட்டியாச்சு. ஒரு 21 நாளோ 30 நாளோ டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நான் பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா ஏலத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய குழந்தைங்களுக்கோ அதை பார்த்து ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. என்னம்மா பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. என்னம்மா எல்லாம் சரியாகட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு முகத்தை பார்க்குறேன். ஆனால் எனக்கோ பயமே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னடா இது, நம்ம வந்து ஒருவேளை விரக்தியோட மனநிலையில் இருந்து இதை வந்து எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. அப்போது இன்றைக்கி 12 மணி ஆடியோவை அதுக்கு ரொம்ப லேட்டாக தான் கேட்டேன். சரி அன்பிசால் ஆடியோ கேட்கலாம் அப்படின்னு. எப்பயுமே எக்ஸாக்டாக 12 o'clock ஆடியோ கேட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்து லேட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸை போய் அப்பப்போ செக் பண்ணுவேன், ஆடியோ கொடுத்துட்டாரா அப்படின்னு. இன்றைக்கி கரெக்டாக 12 மணிக்கு ஷார்ப்பாக வந்திருக்குது. அப்போ அந்த ஆடியோவை நான் கேட்குறேன். நான் கரெக்டாக 1:30 மணிக்கு நான் கேட்குறேன். கேட்கும்போது தான் புரிஞ்சுது, நம்ம விரக்தியின் மனநிலையில் எல்லாம் நடக்கும்னு சொல்லலை, நம்பிக்கைன்ற மனநிலையில் தான் நாம் சொன்னோம்.
ஏன்னா அன்பே சாயில எப்படி இருக்கணும் அப்படின்னு சாயப்பா விரும்புகிறாரோ அதில் 100% இருக்கும். ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணமும் உதவிகளும் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் வந்தால் கூட இங்கே படபடன்னு ஆகுது. ஆனால் அவங்களுக்கு அடுத்தது என்ன, அடுத்த 30 நாட்கள் அவங்களுக்கு முக்கியம். 31வது நாள், அப்போ அந்த 31வது நாள் என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை சாயப்பா ஏற்படுத்தியிருக்காருன்னா, என்னென்ன விஷயங்கள் நம்ம அதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக இருங்க இந்த நேரத்தில். நான் என்னமோ ஒன்று பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி தாளாட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் இதுவரைக்கும் தூங்குனது போதும், இனியும் தூங்காமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த கமிட்மெண்ட்டும் நமக்கு வரும். ஏன்னா கடவுள் வாழணும்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம் விழுந்துடக்கூடாது. விழுந்து அவருக்கு அது கடும் கோபத்தை கொடுக்கும், பயங்கர கோபத்தை அது கொடுக்கும். அப்போது அவர் நம்ம மேலே கோபப்படக்கூடாது. சாய்பா கிட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணலாமா? என் மீது கோபமாக இருக்காதீர்கள் சொல்லாமா? இதெல்லாம் ஒரு வாக்கு தத்துவம். ஏன் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் சொன்னாதான் அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்துப்பீங்களா? வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் ஏன் நம்ம பப்ளிஷ் பண்ணலன்னா, நிறைய பேருக்கு 3 ஆடியோங்களால் கேட்க முடியல, நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோவை கேட்க முடியல, அதனால் தயவு செய்து 2 ஆடியோ மட்டும் போதுன்னு சொன்னாங்க. நானும் யோசித்து பார்த்தேன், ரைட்டு தான், கரெக்டு தான். ஏன்னா நிறைய கொடுத்துட்டா எதை பார்க்கறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன், எல்லாமே முக்கியமானது. அதனால் வெற்றி நிச்சயம் சாயந்தரத்தில் என்ன சொல்கிறோமோ அதையும் நம்ம இதில் சேர்த்து சொல்லிடுவோம். என் மீது கோபமாக இருக்காதீர்கள் சொல்லிடலாம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நாம் எவ்வளோ பெரிய தப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கடவுளை புரிஞ்சுக்கிறோமா, கடவுள்கிட்ட பழகுறோமா? கடவுளை புரிஞ்சுக்கல, கடவுள்கிட்ட பழகலை. ஆனால் கடவுள் நம்ம இருக்கிறாருன்னு நம்புகிறோம். இதில் என்ன லாஜிக்குன்னு தெரியல. ஆக மொத்தம் நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே வாழவே முடியும். இப்போ கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுறோம், கடவுளே என் பிரச்சனை தீரணும், என் கஷ்டம் தீரணும், என்னோடய கண்ணீர் நிற்கணும், வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும், என் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, என் கணவர் கஷ்டப்படக்கூடாது, என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, நினச்சது எல்லாம் நடக்கணும். இது எல்லா மனுஷனும் இந்த ஒரு வழியை தான் பிரார்த்தனை செஞ்சு கடவுள்கிட்ட நெருங்குறான். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. கடமை, கடவுளை வணங்குறது உன் கடமை. ஆனால் கடவுள்கிட்ட பலனை எதிர்பார்த்து கடவுள்கிட்ட நெருங்காத. ஏன்னா உனக்கு என்றைக்குமே ஒரு தெய்வத்தோட துணை இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் துன்பம் அப்படின்றது வராமல் போகும். தெய்வம் எங்கே இல்லையோ அங்கே துன்பம் உங்களை ஆளும். தெய்வம் எங்கே இல்லையோ துன்பம் தான் உங்களை வழி நடத்தும். துன்பம் வழி நடத்தினா எப்படி இருக்கும்? நாம் ஒரு மனுஷங்கிட்ட அடிமையாக இருந்தால் அவன் வழி நடத்தினானா எப்படி இருப்போமோ அதை விட 100 மடங்கு மோசமான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். அப்போ பலனை எதிர்பார்த்து கடவுள்கிட்ட நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம நினைச்சது நடக்கலைன்னா கடவுளை வணங்குறத நம்ம நிறுத்திடுவோம். அப்போ கடவுளை வணங்குறத நிறுத்திட்டா இருக்கக்கூடிய 1-2 துன்பங்கள் எல்லாம் பலமாக நம்மளை போட்டு தாக்கிடும். அப்போ கடவுளை வணங்குறது அப்படின்றது மட்டும்தான் இங்கே ஒரு பலத்தை கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் சரி, அந்த தோல்விகளையும் கொடுக்கும், அதற்கு பின்னாடி வரக்கூடிய வெற்றியையும் அது கொடுக்கும். அதே போல் இந்த விஷயத்தை நாம் என்னைக்கு தெளிவாக உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ, என்னைக்கு தெளிவாக அவரை புரிஞ்சுக்கிறோமோ, என்னைக்கே அவருடைய ஒரு விஷயத்தையும்
நாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு இருளில் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இருட்டில் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. துன்பத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பல துன்பத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் கடவுள்கிட்ட வரீங்க. வந்ததுக்கு அப்புறமும் அந்த துன்பங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி நாட்களில் இன்பமாக மாறப்போகுது. இதே போல் ஒரு சார் பெங்களூரில் இருந்தாங்க. அவங்க நேம் வந்து நான் சொல்லலை. ஸோ பல கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க. திருமண பக்கம் எல்லாம் துன்பம். என்ன செய்யறது, என்ன பண்ணுறது, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்கும்போது இவரை வழிபட்டாங்க. இவரை வழிபட இன்னமும் பிரச்சனைகள் அதிகரிச்சுது. ஆனால் ஒரே மனதோட இருந்து நின்று இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா ஊர்லேயும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னா சொல்லக்கூடிய பதிவுகளை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கிட்ட விதம், அதை செயல்படுத்தின விதம், தொடர்ந்து முயற்சி செய்தீங்க, அதன்படி உழைச்சிங்க. அதனால் இங்கே எல்லா விஷயமும் உங்களுக்கு கூடுதல் போனஸாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. கூடுதல் போனஸாக 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ப்ரமோஷன்ஸு இப்போவே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போது இங்கே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அது எப்போவே கிடைச்சிடுற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எது நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடியது அந்த தெய்வத்துடைய கிருபை, தெய்வத்துடைய செயல், தெய்வத்துடைய அருள். எது நடந்தாலும் நமக்கு நினைப்போம், என்னடா அது இந்த விஷயம் கைவிட்டு போயிடுச்சு, அழுவுறோம், கைவிட்டு போயிடுச்சு, பத்திரப்படுத்தணும், இன்னும் பத்திரப்படுத்திருக்கலாமோ, எப்படி இன்னும் பத்திரப்படுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். அப்போ கைவிட்டு போகும்போது அந்த கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்றது பல வருஷத்துக்கு அப்புறம் அது போனதால் நமக்கு நல்லதுன்னு தோணும். அன்னைக்கு தெரியும் தெய்வத்துடைய செயல் எப்படிப்பட்டதுன்னு. இப்போ தெரியாது. ஏன்னா இப்போ துன்பம் அப்படின்ற ஒரு பீரியட்ஸில் நாம் இருக்கோம். மகிழ்ச்சின்ற பீரியட்ஸ்க்கு எப்போ போவோன்னா, இதை முடிஞ்சா, இதை கடந்தா, இதை தாண்டுனா, அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அப்போ இந்த துன்பம் அங்கே இன்பமாக மாறுது. அப்போ நமக்கே ஒரு ஷாக்கிங் வருதா இல்லையா? அப்போது என்ன நடந்தாலும் சரி அது எனக்கு சாதகமாக மாற்றுவார். இதுவும் கமெண்ட் எழுதுங்க. எது நடந்தாலும் எனக்கு சாதகமாக மாற்றுவார். பாயிண்ட் என்ன சொன்னேன்? என் மீது கோபப்படாதீர்கள். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? எது நடந்தாலும் எனக்கு சாதகமாக மாற்றுவார். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் வச்சுக்கிறீங்களோ, அதை உறுதிப்படுத்துகிறீங்களோ, அதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 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 அடி இருக்கும். ஸோ ஒரு அடியும் வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாறும். வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாறும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட பலனை எதிர்பார்த்து பிரார்த்தனை கூடாது. அப்போ எது நடந்தாலும் எனக்கு சாதகமாக மாற்றி தருவார். என் மீது கோபப்படாமல் இருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். இங்கே யாருக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லைப்பா எப்படியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? இல்லைப்பா கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு போய் அங்கே என்னதான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்பே சாய் பதிவுகள் மிக பெரிய ஒரு வரம். ஏன்னா இது கொடுக்கறது அறிவு, அது இது எதுவுமே தனிப்பட்ட மனுஷனாக இருக்கிற நான் இல்லை. இது கடவுள், கடவுளோட வார்த்தைகள் தான், வேற எதுவுமே இல்லை.
ஒரு சாய்ராமனுடைய கணவர் வந்து முதல்ல அன்பே சாயின்ற பதிவை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சரி அவர் இருக்கும்போது கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து வேலைக்கு போயிட்டாருன்னு நினச்சி இவங்க கேட்டிருக்காங்க. கேட்டு இவர் திரும்பி வந்திருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய பண நெருக்கடி, மன உளைச்சல். ஏன்னா மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு என்ன அப்படின்னா பிரச்சனை இந்த பண நெருக்கடி, அதன் மூலமாக வரக்கூடிய மன உளைச்சல். இது மூலமாக தான் அவங்க கத்துறாங்க குடும்பத்தில். ஏன்னா வெளியில் போனால் இந்த நரிங்க, இந்த முதலைங்க பசியோடு நிற்கிற மாதிரி. நான் சொல்கிறேன், ஜென்ஸோடைய பிரச்சனை என்னன்றது இன்னொரு ஜென்ஸுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறேன். பண நெருக்கடி வந்துடுச்சுன்னா நிம்மதியாக இருக்கவே முடியாது. அப்போது வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது அப்படியே அப்படி பயங்கர எரிச்சலை எரிமலை மாதிரி வெடிப்பாங்க, எரிமலை மாதிரி. அப்போது இவங்க வந்து அப்படியே கேட்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து ஏதோ ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு, வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வரும்போது இவங்களுக்கு தெரியல அவர் வந்துட்டாருன்னு. இவங்க பாட்டுக்கு கேட்டுட்ருக்காங்க. இவர் வெளியில் உட்காந்துட்டார், ஃபுல்லாக கேட்டிருக்காரு. கேட்ட உடனே ஒன்றே தான் சொன்னாரா, நான் கூட நினச்சேன் இவர் சாமியாராக இருப்பார், இவர் வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. ஸோ நம்ம எத்தனையோ சாமியாரை பார்த்துருக்கோம், எதுவும் நடக்கலை. ஆனால் இவர் அப்படிப்பட்ட இடம் இல்லை இவர்கிட்ட. ஆனால் இவராக பேசலை, ஏதோ ஒரு சக்தி இவரை பேச வைக்குது. என்னோடய பிரச்சனைகளை 1 by 1 இவர் சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரா. ஸோ இது பல பேர் சொன்னதால தான் நான் சொல்கிறேன், இது என்னால் வரல, நான் எந்த ஒரு வார்த்தையும் பேசலை, பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் அவரிடமிருந்து என்னிடம் போகின்றது. அவ்வளோதான், அவ்வளோதான், இதுதான். அப்போது இதை எந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக கவனிக்கிறீங்களோ, அழுத்தம் திருத்தமாக செய்கிறீங்களோ, அது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் பலன் சேர்க்கத்தான் போகுது. இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் கடினம்தான் எல்லா விஷயமும், ஆரம்பத்தில் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா. ஆனால் பழக 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 தான் ரொம்ப ஈஸி. இதை ஒரு விஷயத்தை வச்சே என்னால் சொல்ல முடியும். சர்க்கஸில் அந்த கூண்டுக்குள்ளே பைக் ஓட்டுறதை பார்த்துருக்கீங்களா? சரி, நானும் பைக் ஓட்டுறேன், நானும் என்ஹெச்சில் நல்ல ஸ்பீடு எடுக்கிறேன். இப்போ நான் போய் அந்த கூண்டுக்குள்ளே ஓட்டிட முடியும்? அப்போ கூண்டுக்குள்ளே ஓட்டுறவரும் ஒரு மனுஷன்தான், நானும் ஒரு மனுஷன்தான். அப்போ அவரால் எப்படி முடிஞ்சுது, என்னால் எப்படி முடியலன்னா, அவர் பயிற்சி செஞ்சார், அவரும் விழுந்து எந்திரிச்சார். ஆனால் நான் பயிற்சி செய்யலை. அப்போ ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது பழக பழக சரியாக போயிடும். அதே போல தான் சொல்கிறேன், நீங்கள் பழகுங்க. ஒரு விஷயத்தை செய்யணுன்னா சாதாரணமாக விடாது. காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் மட்டும்தான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அந்த 20 பேரோட வாழ்க்கை நல்லபடியாக மாறி இருக்கு. இங்கே யாராவது 4 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பீங்க இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு. என்னால் இப்பயே ஒரு 20 பேருக்கு மேலே, 30-40 பேருக்கு மேலே பேர் சொல்ல முடியும். ஆனால் நான் பேர் சொல்லிட்டா சொல்லாதவங்க எனக்கு அவங்களுக்கு வருத்தமாயிடும். என்ன நான் சொல்லலையா, என்னோட பேர் உங்கள் மனசில் நிற்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த 20 பேரோட வாழ்க்கையே மாறி இருக்குது. இவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவங்க, மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு இவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் கடவுள் படைச்சிருக்கார், கடவுள் வாழ வச்சிருக்காரு, படைச்சிட்டாரு, வாழ வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த பதிவுகளை இவர்கள் கேட்கவில்லை என்றால், வேற எந்த பதிவுகளையும் இவர்கள் கேட்கவில்லை என்றால், இவரோட வாழ்க்கை அடுத்தவங்களை உதவியை நம்பியே கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. கடைசி வரைக்கும் அப்படிதான் நடக்கும். அப்போ எல்லா மனுஷங்க கிட்ட வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இல்லை மோசமான வார்த்தைகளா? மூட நம்பிக்கையை வச்சு பேசுகிறவங்களோட வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள் கிடையாது. அப்போ நல்ல வார்த்தைகள்னா என்னன்னா,
ஆத்மார்த்தத்தனமாக பேசுவது, இயல்பான நிலையில் இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை எங்கே வருதோ அங்கே கடவுள் உங்களுக்கு பல பலமான அறிவுரைகளை வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் காது கொடுத்து கேட்கலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ அட்லீஸ்ட் காது கொடுத்தாவது கேட்போம், பின்னாடி செயல்படக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கலான்னு நினச்சி என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது கொஞ்ச நாளில் அதை செய்யணும்னு நினைப்பீங்க. எங்கே ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் அன்பே சாய்க்கு புதுசு, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், எடுத்த உடனே செய்யணும்னு நினைக்காதீங்க, முதல்ல கேளுங்க. அன்பே சாய் யார் புதுசாக வந்தாலும் சரி, முதல்ல ஒரு மாதத்துக்கு கேளுங்க. 12 மணிக்கு ஒரு ஆடியோ வரும், 8 மணிக்கு ஒரு ஆடியோ வரும், தினமும் இந்த டைமில் உங்கள் மொபைலில் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுடைய ஃபோனுக்கு வந்துடும். அப்போது இந்த டைட்டில் எனக்கானது அப்படின்னா மட்டும் இது மட்டும் கேட்கலாம், இந்த டைட்டில் எனக்கானது இல்லை, இது கேட்க வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு பதிவும் கலவையாக தான் பேசுகிறோம். ஒரு பர்டிகுலர் டாப்பிக்காக மட்டும் நம்ம பேசலை, ஒரு கலவையாக தான் பேசுகிறோம். அப்போது முதல்ல கவனிங்க, என்ன ஏதுன்னு கவனிங்க. அதுக்கப்புறமா செயல்படக்கூடிய நேரம் ஒன்று கடவுள் கொடுப்பார். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் கஷ்டம்தான். ஆரம்பத்தில் எடுத்த உடனே நான் போய் சொல்ல மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிட முடியாது. ஏன்னா பல ஜென்மத்தில் இது நம்ம கூடவே இருந்திருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைக்கணும். ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைக்கணும். ஆக மொத்தம் ஒரு நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வரணுன்னா ஒரு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் வேகமான காலம் இது. முன்னாடி நிறைய நாட்கள் இருந்துச்சு, நிறைய வருஷங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு மனுஷனுடைய ஆயுட்காலம் 700 800ன்னு சொல்லி நம்ப முடியாத அளவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் 120 ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்போது 70 80க்குள்ளே இருக்குது. இப்போ மாத்திரைலாம் வந்ததால் 90 வந்து அசால்ட்டாக தாண்டுறோம். ஒரு டேப்லெட் இல்லைன்னா 60 70லே முடிஞ்சிருக்கும் நம்மளுடைய இந்த பிறவியும். அப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் பொறுமையோட நிதானமாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் இப்போ பவர் ரொம்ப ஜாஸ்தி மனுஷனுடைய மைண்டுக்கு, டக்குன்னு அடாப்ட் பண்ணும். இப்போ நீங்கள் நினச்சா கூட, இப்போ நம்ம சொல்லியிருக்கோமே மே மாதம் 7ஆம் தேதி, அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்தி உங்கள் முன்னாடி வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் சொல்லியிருக்கோம், எப்படி சொல்லியிருக்கோம், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம சொன்னது இல்லை. ஏன்னா 2019 இருந்து நம்ம பதிவை கொடுத்துட்ருக்கோம். அப்போ எத்தனை எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஒரு விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதம் இல்லாமல் இருக்காது. ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, இன்னமும் அன்பே சாய் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என்னம்மா அவங்க நம்பர் வந்து சேவில் இல்லை. நான் 2019-20 வரைக்கும் நான் வாட்ஸ்அப்பில் இருந்தேன், சாரி அன்பே சாயில் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை அப்படியே வந்து கல்யாணம் அது இதுன்னு சொல்லி போயிடுச்சு. நானும் அப்படியே காலம் போன போக்கில் போயிட்டேன். சரி, அப்போ தான் யோசித்தேன், 2019 நம்ம ஒரு சேனல் பார்த்துட்டு இருந்தோமே அன்பே சாயின்னு, போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அதை விட எழுச்சியாக இருக்குது உங்கள் வாய்ஸ். 2019 நம்ம வாய்ஸ் அப்படியே பொறுமையாக நிதானமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தா எங்கள் அண்ணாவா இந்த மாதிரியான குரலை வச்சு பேசுகிறதுன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. அப்போ நம்பர் வந்து கேட்ட கமெண்ட்டில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க நம்பர் இதுதான்னு. எனக்கு இப்போ தானே எனக்கு வந்து உயிரே வந்துச்சு. நம்ம குடும்பத்தை நான் மிஸ் பண்ணேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இப்போ எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எனக்கு என் குடும்பத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. எங்கே வந்து இந்த அன்பே சாய் இல்லாமல் இருக்குமோன்னு நான் நினச்சேன். நல்ல வேலை, அன்பே சாய் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலையும் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா கடவுள் நடத்துகிறார், வேறு ஒன்றுமே இல்லை.
கடவுளோட மொழிகள், கடவுளோட வார்த்தைகள், கடவுளோட குணம், கடவுளோட செயல், அதை பற்றி மட்டும்தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். வேறு எதை பற்றியும் பேசலை. இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவனா இல்லை, எல்லாம் ஒரே மனுஷங்க தான். நல்லவன் கெட்டவனும் இல்லை. நம்ம ஏதோ பார்த்துருக்கோம், இவன் கெட்டவன் இவன் நல்லவன், பெயருக்கும் சொல்லுவோம் கெட்ட விஷயங்கள் கெட்டது செய்கிறான் அப்படின்னு. இன்றைக்கி நல்லவன்னு சொல்கிறவன் நாளைக்கு கெட்டவனாக இருக்கான், இன்றைக்கி கெட்டவன் சொல்கிறவன் நாளைக்கு நல்லவனாக இருக்கான். அதனால் யாரை பற்றி எதை பற்றியும் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு நாம் நினைக்கிறோம். ஸோ எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தை சாயப்பா ஏற்படுத்த தயாராக இருக்கிறாருன்றத சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.